ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 12ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே பௌர்ணமி பற்றியும் பௌர்ணமி நாளில் நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் பௌர்ணமி நமக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி நைட்டு 7:51 ஆரம்பிச்சு அடுத்த நாளான இன்னைக்கு நைட்டு 8:12 வரைக்குமே இந்த பௌர்ணமி தேதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மாசமுமே அமாவாசையும் பௌர்ணமியும் வரது வழக்கமான ஒன்று தாங்க. அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறது பூமியோட துணைக்கோள இருக்கக்கூடிய நிலவு முழுமையாக வளர்ந்து முழு வெளிச்சத்தோட தோற்றமளிக்கக்கூடியது தாங்க இந்த முழு நிலவு முழுமதி பௌர்ணமி அப்படின்னு நாம சொல்றோம். இதுல பஞ்சாங்கத்துல 15 திதிகள் ஆனது சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதுல பாத்தீங்கன்னா வளர்பிறை திதியில வரக்கூடிய 15வது நாள் தான் பௌர்ணமி அப்படின்னு நாம சொல்றோம். அதே மாதிரி தேய்பிறை திதியில வரக்கூடிய 15வது நாள் தாங்க அமாவாசை அப்படின்னு நாம சொல்றோம். அது மட்டும் இல்லாம 12 தமிழ் மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி திதியுமே ஒரு சில விசேஷ வழிபாடும் விரதமும் கொண்டதா தாங்க அமைஞ்சிருக்குது. மேலும் ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல அதற்குரிய கோவில்ல பெரிய அளவுல திருவிழாக்களே நடக்குங்க. அப்படி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு தெரியக்கூடிய பௌர்ணமி எது அப்படின்னா சித்திரை பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு நமக்கு தெரியுங்க. இதே மாதிரி தான் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க. அதுவுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தாங்க. இதே மாதிரி கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு கூட கார்த்திகை தீபம் ஏத்துறது ரொம்பவே விசேஷமான ஒண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மாசி மாத பௌர்ணமி தை மாத பௌர்ணமி இப்படின்னு பல வகையான பௌர்ணமிகள் எல்லாமே விசேஷமானதா தாங்க நமக்கு அமைஞ்சிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலுமே நமக்கு தெரியக்கூடிய பௌர்ணமிகள் எல்லாமே வந்துடுங்க. இந்த பௌர்ணமி நாள்ல நம்ம கோயில்லையும் வீட்லயும் பௌர்ணமி பூஜை செய்யக்கூடியது வழக்கமான ஒரு செயல்பாடா தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பௌர்ணமி திதி ரொம்பவே சுபமானதா சொல்லப்படுறதுனால தான் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் கூட நடத்தப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம வீடு குடி போறது பால் காய்ச்சறது நிச்சயதார்த்தம் வளகாப்பு இல்லைன்னா புதுசா கடைகள் ஏதாவது ஓபன் பண்றது இது மாதிரிலாம் கூட பௌர்ணமி நாள்ல தாங்க நடத்துறாங்க எல்லாருமே. ஏன்னா இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது முழுசா வளர்ச்சி அடைந்து நல்லபடியா இருக்கும் அப்படிங்கறதுனால தாங்க. இது மட்டும் இல்லாம மக்கள் கூடி கொண்டாடுற நாளாவுமே இந்த பௌர்ணமி நாள் இருக்குதுங்க. பெரும்பாலான பௌர்ணமியில நம்ம வழிபாடு செய்யறதை விட விரதம் இருந்து வழிபாடு செய்யறது மூலியமா இன்னுமே நமக்கு சிறப்பான பலன்கள் எல்லாமே கொடுக்குங்க. பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது இந்த கிரிவலம் தாங்க. திருவண்ணாமலையும் சேர்த்துதான். மனிதனோட மனதிற்கும் நிலவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்துல பௌர்ணமி திதியில மனம் ரொம்பவே நிறைவானதா இருக்குங்க. அதனால இந்த நாள்ல கிரிவலம் வரதுனால இறையருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குங்க. நாம நினைச்ச விஷயங்கள் கூட எல்லாமே நிறைவேறுங்க. அதனால வாழ்க்கையில ஒரு முறையாவது பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வந்துடணும். இது மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகக்கூடியவங்க வாழ்க்கையோட வறுமை பிடியிலிருந்து மீண்டு வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைவாங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த பலனை பெற்றிருக்குதுங்க இந்த பௌர்ணமி. இந்த நிலையில யாரெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கிரிவலம் போறதுனால எந்த மாதிரியான மாற்றங்களை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. இது கூடவே சிவபெருமான யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. கூடவே எல்லாம் வல்ல சிவனை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனை தீர்ந்தே ஆகணும் நடந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வேண்டிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம சிவாயா அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சிவபெருமானோட அருளாசியோட நீங்க நினைச்ச காரியம் விரைவில் நிறைவேறுங்க. இந்த திருவண்ணாமலை மலையை சிவமா சொல்லப்படுற உன்னத தலம் தாங்க இது. ஜோதி வடிவிலான இந்த திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமா தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில 8 திசைகளையும் காக்கும் லிங்கங்களையும் நாம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா எண்ணற்ற பலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. அது கூடவே இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில ஏறக்குறைய 99 கோயில்கள் இருக்குதாங்க. முருகன் அம்பாள் விநாயகர் இது மாதிரியான கோயில்கள் இருக்கு. கூடவே ஆசிரமம் மடங்கள் கூட இருக்குதுங்க. இது கூடவே அஷ்டலிங்கங்களும் அமைஞ்சிருக்குது. இந்த லிங்கத்தை நாம தரிசனம் செய்யறது மூலமா எல்லா வகையான பலன்களுமே கிடைக்குதுங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்குன்னு அமைஞ்சிருக்க லிங்கம் தாங்க யமலிங்கம். இந்த யமலிங்கம் கிரிவல பாதையில 3வது அமைந்திருக்கிற லிங்கங்க. இந்த லிங்கத்தை நாம மனமுருகி பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா பொருளாதார கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க. குறிப்பா இந்த பரணி நட்சத்திரக்காரங்களை யமலிங்கத்தை வழிபடுறது மூலமா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க. இது கூடவே இந்த பௌர்ணமி நாள்ல அம்பாளுக்குமே பூஜை செய்யற வழக்கம் நிறைய கோவில்ல இருக்குதுங்க. இந்த பூஜை செய்யறது ரொம்ப விசேஷமானதா அமைஞ்சிருக்குது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னதானம் கூட கொடுக்கப்படுதுங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த
பௌர்ணமிக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்போ தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் வந்து கொஞ்சம் நல்ல பலன்கள் எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயமே 7ஆம் இடத்துல இருக்கிற குரு வக்கர நிவர்த்தி அடைகிறாருங்க. அதுவே விசேஷம் தான். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி உச்சம் அடைகிறாருங்க 5ஆம் இடத்துல. இதனால உங்களுக்கு என்ன பலன், கெடுதல் இருக்குமா இல்ல செலவுகள் இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நல்ல பார்ட்னர்ஸ் வந்து உங்களுக்கு அமைவாங்க, நல்ல நண்பர்களும் அமைவாங்க. உங்களோட வியாபாரம் வந்து செழிப்பாக போகுதுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் கூட உருவாகத்தான் போகுது. இது கூடவே கடல் கடந்த தொடர்புகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த டைம் வந்து உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நிறைய வரப்போகுது. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா 5-7 கூடிய அதிபதி பரிவர்த்தனை மூலமா உங்களுடைய வியாபாரத்துல வந்து புதிய நபர்களின் முதலீடு உங்களுக்கு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்துங்க. ஸோ மொத்தத்துல எல்லாமே சந்தோஷம் நடக்கக்கூடிய மாதமா தாங்க மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது இந்த மாதம். 5ஆம் இடத்துக்கு சனி போனா உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்துவாருங்க. ஆனா வளர்ச்சியும் கொடுப்பாரு. உங்க கௌரவத்தை பாதிக்காத வகையில உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை தாங்க கொடுக்க போறாரு அதிகமா. அப்படிப்பட்ட பலன்கள் தாங்க இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. ஆல்ரெடி டிசம்பர் மாசத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க உங்களுக்கு. இருந்தாலுமே இந்த மாசம் இன்னுமே நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. இந்த பிப்ரவரி மாசத்தோட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத ஆரம்பத்திலே வந்துருச்சுங்க. அதாவது பிப்ரவரி 8ஆம் தேதி காலையில இருந்து பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்குமே இது அமைஞ்சிருச்சுங்க. 8ஆம் இடம், அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மிதுன ராசியில செவ்வாய் இருக்கிறாருங்க. அந்த செவ்வாய் வந்து சந்திரமங்கல யோகத்தை வந்து ஏற்படுத்தி பணப்புழக்கத்தை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாம வியாபாரத்திலும் ஒரு புதிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதியான குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை மூலமா தான் இந்த குருவின் பார்வை சுக்கிரனின் பார்வை லாபஸ்தானத்துல இருக்கிறதுனாலையும் தாங்க உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய மனிதர்களின் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்க நினைக்கலாம் என்னோட வியாபாரம் வந்து வளரலையே, என்னோட வியாபாரத்துல வந்து வளர்ச்சியே அடையலையே, எனக்கு வந்து லாபம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு. ஆனா இது எல்லாமே டெம்பரரி தாங்க. உங்களுக்கு பணப்புழக்கம் தரக்கூடிய வகையில நீங்க வந்து சுய முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெற்றிகள் தரக்கூடிய வகையில தாங்க அமைஞ்சிருக்குது. ஏன்னா ராசிநாதனான செவ்வாய் வந்து 2ஆம் இடத்தை பார்க்க போறாருங்க இந்த மாசம் முழுசாவே. உங்களோட சுய முயற்சிகள் இருந்தால் மட்டுமே வருமானம் வந்து கிடைக்குங்க. நீங்க மத்தவங்க நம்பினீங்க அப்படின்னா ஏமாற்றம் தாங்க உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகள், கலைத்துறையை சார்ந்தவங்க இல்லைன்னா பெண்கள் துறையை சார்ந்த வியாபாரம் செய்யறவங்க, எலக்ட்ரிஷியன் பொருட்கள், அதாவது விலை உயர்ந்த பொருட்களை விற்கிறவங்க, பியூட்டிஷியன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இல்லைன்னா தங்க நகை கடை வந்து வச்சிருக்கிறவங்க, ஆசாரிகள், சிற்பக்கலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து வியாபாரத்தில் நல்ல ஒரு செழிப்பு தாங்க ஏற்பட போகுது. அதுக்கான யோகமாக தான் இருக்குது. விரையாதிபதி சுக்கிரன் உச்சம் அடைகிறது மூலமா சிலருக்கு வந்து செலவுகள் ஜாஸ்தியாகுங்க. ஆனால் அந்த செலவுகள் வந்து உங்களுக்கு வளர்ச்சியை தாங்க கொடுக்கும், கவலைப்பட வேணாம். கடல் கடந்த தொடர்பு பயணங்கள் மூலமா செலவுகள் இருந்தாலுமே கூட அது வந்து உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாம லாபத்தை தாங்க கொடுக்க போகுது. இது கூடவே குருவின் பார்வை 7ஆம் இடத்துல இருந்து இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் ஆலோசனை வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவைங்க. இதனால் வரைக்கும் உங்க வார்த்தைக்கு மரியாதை இல்லாம இருந்திருக்குங்க. ஆனா இந்த மாதம் வந்து குடும்பத்துல இருக்கிறவங்க காரணமா உங்களோட பேச்சு எல்லாருமே கேட்டு நடப்பாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதட்டம் வந்து அதிகமாகிற வாய்ப்பு கூட இருக்குதுங்க. ஏன்னா செவ்வாய் வந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு 8ஆம் இடத்துல இருந்து. ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாகுங்க. அதனால உடம்புல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே இந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமா தாங்க இருந்தாகணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து வெற்றி கிடைக்குங்க. வெளிநாட்டு தொடர்பு, வெளியூர் பயணம், இது மூலமாக கூட உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஏற்படுங்க. அதனால கவனமாக படிங்க. இந்த விருச்சிக ராசியில் சேர்ந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கு வந்து அதாவது பொருளை வாங்கி விற்கிறதுன்னு இப்படின்னு செய்யக்கூடியவங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாகுங்க. ஆனாலும் தேவையில்லாத செலவுகள் கூட ஜாஸ்தியாகும். இந்த செலவுகள் எல்லாமே எப்படி கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யுங்கிறது அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ராசியில பிறந்த பேச்சையே தொழிலா வச்சிருக்கிறவங்களுக்கு, அதாவது டீச்சர்ஸ், லாயர்ஸ், இவங்க எல்லாருக்குமே எதிரிகளை வந்து அதிகார வார்த்தையால மிரட்டுவதற்கான யோகமே இருக்குதுங்க இந்த மாதம். உங்களுடைய பதவி, செல்வாக்கு, நட்பு, நண்பர்களை வச்சு நீங்க வந்து சிலரை மிரட்டுவீங்க. ஆனா தப்பு மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா எப்பயுமே மற்றவங்களை மிரட்டி வேலை வாங்க முடியாதுங்க. அன்பால தான் வேலை வாங்கணும். இது கூடவே இந்த விருச்சிக ராசியில பிறந்த உத்தியோக ரீதியாகவும் இல்ல பிசினஸ் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா உங்களோட வியாபாரம் சம்பந்தமாகவும் குடும்பத்தை விட்டு நீங்க வந்து வெளியில போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படுங்க. அதனால தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உண்டாகுங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை வந்து உங்களுக்கு மனசஞ்சலத்தை ஏற்படுத்திடும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கவலைப்படாம இருங்க. உங்களோட சுய முயற்சியால இந்த மாதம் வந்து அதிகமாக்கிக்கலாங்க, வெற்றி கிடைக்கும். இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் பௌர்ணமிக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்தோட பரிகாரமா பாத்தீங்கன்னா மகான்களோட ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு செய்யுங்க. அது ரொம்பவே நல்லது. அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் நீங்க மெடிடேஷன் கூட பண்ணலாங்க. மனசுல வந்து அமைதி கிடைக்கும், மனோபலம் கூட அதிகமாகுங்க. ஸோ இந்த மாதம் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை செய்யறது மூலியமா உங்க மனசுல இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய சஞ்சலம், உங்களுடைய செயல்பாடுகள்ல இருக்கக்கூடிய சஞ்சலம் எல்லாமே விலகுங்க. இது கூடவே குலதெய்வ வழிபாடும் ரொம்பவே முக்கியமா செய்யணுங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய பலத்தையே கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.